வந்தவன் தலைக்கு முழுக்க ஒதுக்கிறான் ஒதுக்கிறான் ஒதுக்கிறான். சுகமில்லா பேசுகிறேன் யார் என்னன்னு பாக்குறீங்களா? நான் தான் இந்த ஊர்ல சின்ன இருக்கிறாரே செலவு தொழிலாளி. அவருடைய ஒரே மனைவி ஒப்பற்ற மனைவி ஆசம் அன்பு மனைவி பொண்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த மனுஷன் காலையில 6 மணிக்கு அழுக்கு மூட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்தா துணி துவைக்க போறட்டின்னு. அவன் துணி துவைக்க தான் போனானோ இல்ல எங்க காலை கலப்பிக்கணும் சனத்தை அவளை மாதிரி பட்டுக்கிறோம் தெரியாமா? நான் என்ன பண்ணுவேன்? இப்பவே பொல்லாத கோவக்காரன். இப்ப வெயில் உச்சிக்கு வந்துடுச்சு. இன்னார் வரைக்கும் என்னடி பண்ணிக்கிட்டு இருந்தா ஏதிரி பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னு கேட்பான். நான் எங்க போய் தேடுவேன் இன்னான்னு தேடுவேன் யார போய் கேட்பேன்? எனக்கு ஒண்ணும் புரியலையேப்பா. அண்ணா அண்ணா நமஸ்காரண்ணா. நல்லா இருமா பொன்னி பொன்னி நல்லா இருமா. బాగున్నారన్నా? బాగుండేవా? నేను బాగున్నానా. ఇంట్లో ఎట్లున్నారు? బాగున్నారా? అందరూ బాగుంటారు. అందరూ బాగున్నారా? నువ్వు పిల్లకాయలతో బాగున్నారా? బాగుంటారుమా. నా మోడీ నువ్వు చూస్తీవానా? చూస్తే చూస్తే యాడనే ఉన్నాను అంటే தமிழ்நாடு பொண்ணத்தை ஆள்ல பர்மிட் கொடுக்குறோம். దావలో పడుతుంటారు. ఆ దావల ఆడవాళ్ళుగా ఉంటారా? ఆడమంది కింద పడుతుంటారు. காலையில 6 மணிக்கு வந்தான்னு அவன் நான் அழுக்க முடியல துணி துவைக்க போறேன் நின்று துணி துவைக்கதான் போனானோ இல்ல அவன் எந்த பக்கம் போனானோ தெரியல. நான் தானே ஒண்ணு கேட்டேன். துணி துவைக்கலாம் போனா என்கிட்ட வந்தான். ஒரு 150 ரூபாய் கேட்டான். 150 ரூபாவா சரகடிக்கிறதுக்கு? ஐயோ குட்டியனா என்ன பண்ணுது? 150 200 ரூபாய் கொடுத்தேன். யாரு வச்சுக்கிட்டு நான் கொடுத்தேன்? உன்ன வச்சுக்கிட்டான். என்ன வச்சுக்கிட்டான்? ஆஹா இல்லமா பொறுப்புக்கு உன்ன வச்சு கொடுத்தேன். அப்படியா? அப்படி துட்டில சரி. நம்ம கரும்பு தோட்டங்கிறது கவலைப்பட வேண்டாம். கரும்பு தோட்டத்துக்கு எதுக்கு? எதுக்கு சொன்ன கட்சியிலா? கரும்பு சொன்ன கழிச்சா கரும்பு நல்லா வளமாறும் காத்தோட்டமா. அதுக்கு அவனை பாத்துக்கலா? அது ஆள மறுத்தல்ல அவன் கட்சி 10 கிடக்குறான் பாரு. அப்படியா? கரும்பு அதிகமா போயிருக்கான். எப்படின்னா நான் கஷ்டப்பட போகுது. தண்ணி தண்ணி சீக்கிரம் கொடு. வணக்கங்க நல்லா இருக்கீங்களா? ஏங்க என் வீட்டுக்கார காலையில 6 மணிக்கு வந்தா அவனை பாத்தீங்களா? அப்படியா? என் வீட்டுக்கார பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ? அடையாளம் சொல்றேன். நல்லா சன பண்ணி மாதிரி நல்லா தடியா இருப்பான். அப்புறம் ஹைட்டா இருப்பான். ஆமா ஆனா சாப்பாட்டுலாம் வந்து கொஞ்சமா சாப்பிட மாட்டான். ஒரு மூட்டை அரிசியை காலி பண்ணும் ஒரு நாளைக்கு. ஆள் அப்படி இருப்பா. எங்க எடுத்து வச்சான் பாரியா? நான் இந்த பாரு எங்கன்னு போய் தேடுவேன். எடுத்து எடுத்து வச்சான் பாரு. இந்த பாரு மெலிசா கிடக்குது. ஏறிடுவோமா? மாறுகள் கொஞ்சம் போய்க்குது. சரி என்ன பண்றது? தாண்டிடுங்க. மூ கொஞ்சம் போய்க்குது. மாறுகள் கொஞ்சம் போய்க்குது. ஓ மச்சா எங்க வீட்டுல கீரை வர ஓ மச்சா உன்னை தாண்டியா? கூப்பிடுறாங்க பாரு. பொருள் ஓ மச்சா உன்னை தாயா
யோ எங்கேயா போன உன்னை மதிக்கிறியா மிதிக்கிறியா 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 ஏறி நெருக்காதடி. அது அம்மா நாதாரி பொண்ணு. தோற்கிறாரு தோக்கிறாரு 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 தோக்குறாரா தோக்குறாரா? இல்ல தூக்குறாரா? ஏண்டி நான் என்ன வெத்தலை பாக்கு போட்டு தோக்குற மாதிரி சொல்றேன். ஐயா என்ன அவனுக்கு தலை பிடிச்சாம நான் காத்திருப்பது நேரம் அம்மா. இதை கேட்க யாரு கிடையாது. ஐயோ ஐயோ வேற மாயவர் வரும்பொழுது மாயவத்து பார். ஐயோ பார்த்தா உக்காலதான் ஒண்ணு போடுறோம். நானும் முன்ன போறேன் அப்பா. பாருப்பா. ஐயோ போலீஸ்காரே பார்த்தா ஒழுங்கு மரியாதை உங்க மேல வாரியா மொத்த உடம்பு புண்ணாயிடும். பாவி நரம்படி நாயனமா இருக்கிறீரா தப்ப ஆள் வீட்டு பசா சொப்ப. பார்த்தா இந்த சப்பையை பார்த்தா நீ கட்டிக்கின. விதியில அதை கட்டிக்கலாம். அரி கூவரா அரி நேரமா நான் குடிக்கிற பையன் நேரம்மா. ஐயோ 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 நான் நமக்காரே காலாமணியே போலீஸ்காரே நீதிபதியே ஊர் தலைவர்களே வாக்கு 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 ஐயோ அந்த பயம் இருக்கணும். பாவி. அந்த பயம் இருக்கணும். நம்மள ஒக்காலத்தை மூத்த மேல இருக்கும். அச்சல ஒக்காலத்தை எனக்கு தெரியலடா. அவனை சோல்ட்னா ஒரு சோல்ட்டுக்கு ஆக மாட்டேன். சரி என்ன பண்றது என் தாலிக்காக பாத்துன்னு கிடக்குறேன். ஒரு மூடி ஒழுங்கா வளர்க்குறான். இவ்வளவு கோவம் வருது. வீட்டு வேலை செய்ய வேண்டாமா உனக்கு செய்ய வேண்டாமா உனக்கு ஊட்ட கட்டி காச வேண்டாமா. வீட்டு வேலை 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 செய்ய வேண்டாமா உனக்கு ஊட்ட கட்டி காச வேண்டாமா. யோ ஐயா நீ காலையில 6 மணிக்கு எதிர்ச்சி வந்துடுற. வீட்டுல இருக்கிற வேலை யாரு செய்வா? யோ வீட்டுல இருக்கிற வேலை செய்யறதுக்கு எவ்வளவு நேரம்? யோ வீட்டுல 1-2 வேலையா இருக்குது. என்ன வேலை? ஏயா இவ்வளவு பேசுறிய? வீட்டுல 1க்கு 3 சக்காத்தியாரு இருக்கிறாங்க. அக்காக்காரி உங்க அம்மாக்காரி உங்க தங்கச்சிக்காரி இவங்களுக்கு இருக்கிறாங்களே எல்லாம் ஒரு வேலை எடுத்து போட்டு செய்யலாம். ஆயா விட்டு வந்து கலவட்டி ததிசி. அவங்களாம் என் அக்கா தங்கச்சி ஓத்தா என் கூட போது என் வீட்டுல இருப்பாரு. ஓத்தா தாலி கட்டினது யாரு? ஓத்தா எதையா கட்டவனா? நம்மள வேலை செய்யறதா கட்டிக்கிறான். உனக்கு ஆகாது உடம்புக்கு ஆகாது. சீராத சீராத அதிகமா கோவப்படாத. ஏற்கனவே உனக்கு பிபி சுகரு எல்லாமே இந்த உடம்புல பூந்து நிக்குது. ஹார்ட் அட்டாக் வருது. ஏன் அவ்வளவு போற சுருக்கமா ஏச்சுன்னா சொல்லிட்டு போயா நீ போற. யோ இங்க பாரியா நீ தாலி கட்டின பாவத்துக்கு நான் உனக்கு ஆக்கி போடலையா? நான் ஏன் கண்ட சக்காத்துக்கு ஆக்கி போடனா? கண்ட சக்காத்துக்கு ஆக்கி போடணும். சக்காத்துன்னு சொல்லாத. யோ அவங்க சக்காத்து சொல்லாங்க நானே கட்டிக்கிறாங்களா? யோ கட்டி கோயில வச்சு அப்படிதானே இருக்குது. போ உன் வீட்டுல தானே வச்சிருக்கிறேன். வீட்டு வேலை செய்து வர சொல்லாராமா. யோ என்னயா என்னடி சொல்ற? ஏயா இவ்வளோ கோவப்படுறிய? வீட்டுல ஒன்னோட ஒண்ணு இருக்குதா? யோ அரிசி இருக்குதா? பருப்பு இருக்குதா? எண்ணெய் இருக்குதா? உப்பு இருக்குதா? புளி இருக்குதா? மிளகா இருக்குதா? ஏயா உளுத்த பருப்பு இருக்கா? கடலை பருப்பு இருக்கா? ஏதாச்சும் ஒண்ணு இருக்குதா? ஏதாச்சும் ஒண்ணுக்குன்னா என்ன இல்ல நீ காட்டுற நீ. என்ன இல்ல நீ காட்டுற நீ. அதான் சொன்னேயா. போடி என்ன வாத்தா. ஏய் நான் வீட்டுல உனக்கு நான் தாலி கட்டுறது வாத்தா எதுக்குமே நான் பஞ்ச வச்சதே கிடையாது. நான் என்னத்துப்பா பாத்து வைக்கல? பஞ்ச வச்சதே கிடையாது. எவ்வளவு வாங்கி போட்டேன்? போன மாசம் வாங்கி கொடுத்தம்பா.
4 கிலோ மிளகாத்தூள் கிலோ 4 கிலோவா 4 கிலோ வாங்கி போன மாசம் டேய் 4 கிலோவா 4 கிலோவாடா 4 கிலோங்க 4 கிலோவா 4 கிலோவா 4 கிலோ ஏன் ஒரு மாசம் வச்சு குடும்பம் பண்ண முடியாது எப்பா சத்தா 4 கிலோ மிளகாத்தூள் நீங்களே குடும்பம் பண்றவங்க தானே ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூனா கொட்டை பண்ணி என்ன பண்ணா தீரும் 4 கிலோ மிளகாத்தூள் ஒரு மாசத்துக்கு வரணும் ஏன் என்ன ஒரு டீத்தூள் போடுற மாதிரி போட்டா என்ன ஒரு டீத்தூள் போடுற மாதிரி போட்டா என்ன 3 மாசம் ஆகுது 1 லிட்டர் பாமாயில் வாங்கி கேட்டுக்கோங்க கதையை நல்லா கேட்டுக்கோங்க ஏன் என்ன அதை வச்சு குடும்பம் உங்களுக்கு ஏய்யா அப்புறம் வேற என்ன அம்மால அச்சால போட்டா போடாது தூள் போய் பாவறது மாதிரி ஆக்கி விட்டுறேன் குழந்தை கொஞ்சமாச்சா தானே அவன் பாவம் வந்துச்சுன்னா என்ன பண்றான் ஏது பண்றான்னு தெரிய மாட்டேங்குது கொஞ்சமா அடி மாட்டான் அப்பதான் அடிப்பேன் இங்க பாருயா வீட்டுல ஒண்ணு இல்ல ஏய்யா ஒரு லிட்டர் பாமாயில் 3 மாசமா ஏய்யா உன் அக்கத்துக்கு வாங்கி கொடுத்து பாரு ஏன்னா அவங்கள கொஞ்சமா துண்டுறாங்க குழந்தை துண்டுற மாதிரி அதனால 3 மாசம் வரும் அவளுக்கு நல்லா தீனி ஆக்கி வச்சா கொட்டாளுகளை கொட்டுன்னு அது பாட்டு ஜேசிபி மாதிரி வாரி கொட்டு நிக்கிறாங்க அது எங்கதான் போய் விட்டு என்னதான் பண்றது தெரியல அவளுங்க பார்த்தா என்ன மாதிரி பண்ணுங்க ஓத்தா கூத்து பெருத்து பார்த்தா ஓத்தா ஏன் ஓட்டு என்ன இன்னும் ரொம்ப அதிகமா பேசுறேன் முன்ன விட்டா எனக்கு யாரும் ஆளு நினைக்காத என் மாம் பசங்க தான் இப்ப கூட ஒண்ணு இல்ல ரெடியா படுத்துக்கிறான் போனு அது அவன் விருப்பியா அவன் எப்படி உத்தரவு நான் வாங்கி போறேன் நிக்க வச்சாலும் வாங்கிக்க போறேன் படுக்க வச்சாலும் கஞ்சி வாங்கி போறேன் எப்படி வாங்கி போறியா அவன் ஊத்துருவான் அவன் அப்படி இருப்பதுன்னு ரொம்ப பேசிட்டு நீ கீழறையும் போர்த்த விட்டாங்க அம்மாலே நீ ஒரு விதியத்தை பொண்ணா விதியத்து போய் கிடந்த நீ வயசுக்கு வந்து 16 வருஷம் ஆச்சு வயசு வருது 16 வயசு வந்து 16 மொத்தம் 32 ஊர்ல காரி ஏதோ பெரிய மனுஷான்னு பார்த்து சரி அறியாத பையனாக்குறானு அப்படி சொல்லிட்டு எனக்கு தாலி கட்டி வச்சாரு அவரு என்ன பண்றது கரம்பேரி கிடக்குதா அப்படியேப்பட்ட விதியத்தை பொண்ணு ஒரு விதியத்துவா ஒரு விதியத்துவா ஒரு விதியத்துவா நீ ஒரு பொறம்பாக்கு உன்னை தொட்டு தாலி கட்ட மாதிரி அவன் ஒரு பொறம்பாக்கு தொட்டு தாலி கட்ட யாரு பொறம்பாக்குதான் இப்படி பேசுறிய உங்க ஆத்தாக்காரி மட்டும் ஊழமுக்கு ஊழம்னா சும்மா இருக்காளா அந்த நொடிக்கார போட்டு எங்க அப்பக்காரகிட்ட என்ன என் பிள்ளைக்கு பொண்ணு கொடு என்ன என் பிள்ளைக்கு பொண்ணு கொடுனால அது ஞாபகம் இல்லையா என்ன சொல்லியா நான் சமைஞ்சி 16 வருஷம் சும்மா தான் இருந்தேன் சும்மா ஒண்ணு இல்லையா உக்காந்துக்காரு பட்டிக்கார அப்பா அவர் வீட்டுல வச்சுட்டு இருந்தாரியா என்ன எனக்கு அப்போ சந்தேகம் 150 ரூபா காட்டவன 200 ரூபாயா சும்மா பத்தியா எனக்கு அதான் வீட்டு வேலைக்கு வச்சிருந்தா பாதுகாப்பா வச்சிருந்தா பெட்டிக்கார அப்பா நான் அதுலதான் புரிஞ்சுக்க தேவையா என்ன ஒரு பொண்ணு மாதிரி பாத்துக்கினாரியா அவர் வீட்டுலதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதனாலதான் அவர் உன்னை கட்டி வச்சா சொல்லி அம்மா பார்த்தா எக்கு பக்கம் இருக்கிறாவ ஆட்சியாத்தா 1.5 கிலோ எலும்பு கூட தேராது பாவி அவனுக்கு ஊர் உலகம் ஒண்ணும் தெரியாது வெகிலி அவனை கல்யாணம் பண்ணிக்கோ நீ நல்லா இருப்பாரு அவரு சொன்னாருன்னுதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இல்லடா எனக்கு எத்தனையோ மாப்பிள்ள கியூல நிப்பானுங்கயா ஏன்னா ரேஷன் கார்டு வச்சிருந்தா நிப்பா உனக்கு கியூல நிப்பாங்க இருக்கிறதுக்கு பாக்குற தாலி கட்டின ஆம்புலன்ஸ் பாக்குறேன் இல்லன்னா சோயிட்டு ஒரு கடாசிட்டு போய்கினே இருப்பேன் போயிடுச்சுன்னா காரி மூஞ்சி போடுங்க ஏன் போயிடுச்சுன்னா போயிடுச்சு பார்த்து கட்டி வச்சாரு வாத்தா வீட்டுல இன்னாடி சீரு குத்தாங்க ஏன் கொடுக்கல ஏன் கொடுக்கல இங்க பாரியா ஏன் கொடுக்கல 2 குண்டு சோம்பு ஒரு தாமல் தட்டு சும்மாவா கொடுத்தாங்க நல்லா பண்ணுங்கப்பா 2 குண்டு சோம்பு தாமல் தட்டு கொடுத்தாங்களா கொடுத்தாங்க நான் உண்மைதான் அப்புறம் எப்படி சொல்ற அந்த 2 குண்டு சோம்பு எதுக்கு அந்த குண்டு சோம்பு எதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு வைப்பாங்க 2 குண்டு சோம்பு சிலையா ஓட்டா போயிட்டு அந்த தாம்பல் தட்டு நடுக்க கீத்தா விட்டு போயிருக்கு
அப்படியாப்பட்ட சீர்வரத்தை குத்தி எனக்கு என்ன குத்துக்கிறீங்க யோ, நீ எவ்வளவு பேசுறீங்க? உன் வீட்டுல இருந்து என்னையா கொண்டு வந்தாங்க? உன் வீட்டுல இருந்து கொண்டு வந்த எனக்கு என்ன செஞ்சு போட்டேன்? என்ன கட்டின புருஷன் நான் எப்பவுமே போய் சொல்ல மாட்டேன். என்னையா போட்டேன்? 2 குண்டு ஒரு நானே கோத்து விட்டுருவோம். ஐயம்மா 2 குண்டு ஒரு நானுக்கையா அதான் பாத்துனேன். அந்த 2 குண்டு அங்கங்க ஓட்டியா போயிருக்குது. அந்த நானு குழாவில பெருசா ஒரு ஓட்ட வேலை இருக்குது. ஐயா இதை வச்சு நீ இவ்வளவு அச்சலுக்கு பண்றீங்க? ஹோல்ஸ் இருக்கிற நொய்யும் நான் போறேன். தாலி கட்டினாலும் கட்டினேன். நின்னா குத்துது, உக்காதா குத்துது, படுத்தா குத்துது. இனி ஒன்னா கூட நான் வாழ மாட்டேன். நீ சும்மா இந்த அதியாடி குத்துது. யோ, நீ கட்டி இருக்கிறீங்க சும்மா இல்லாத வேற எப்படி இருக்குது? இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இங்க குத்துது, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இங்க குத்துது, நிமிந்து பார்த்தா கீழே குத்துது, பட்டு பார்த்தா மேல குத்துது, அங்க குத்தோ 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 குத்துது. எனக்கு இனி இந்த தாலி வேணாம். யோ, இந்த தாலிய சொல்லாத. இத உன் அக்கா கழுத்துல கட்டுவியோ, உன் தங்கச்சி கழுத்துல கட்டுவியோ, உங்க அம்மா கழுத்துல கட்டுவியோ, உன் சித்தத்தா கழுத்துல கட்டுவியோ, உன் பெரியாத்தா கழுத்துல கட்டுவியோ, உன் பங்காளி கழுத்துல கட்டுவியோ, உன் கொத்துக்கொடியில கட்டுவியோ, எந்த சக்காத்தி தலையில கட்டு ஆளை விடு. நான் போறேன். நான் போறியா? நல்ல மரியாதை கூப்பிடுற மரியாதை வாடிய. யோ, என்ன இங்க பாரு. மாட்டு மூகனாங்க வரா அடுத்த காலச்சு போறா. யோ, உனக்கு விஷயம் தெரியாது. உமால வர முடியுமா முடியாதா? யோ, இதுல மஞ்சள் அப்படியே இருக்குது. எப்ப காட்டின மஞ்சள் தெரியுமா அது? நீ என் கழுத்துல தாலி காட்டினிய அப்ப பூசின மஞ்சள் அது. இன்ன வரைக்கும் அப்படியே இருக்குதுன்னா எப்படி? என்ன மாதிரி பத்தினி உத்தமி யாரும் இருக்க மாட்டாயா? யோ, ஆமாயா, உன் தாலி நினைச்சிருக்கணும்ன்றதுனால குளிக்க போகும்போது கைக்கு பாத்ரூம்ல மாட்டுருவேன். குளிச்சுட்டு வந்த உடனே எடுத்து போட்டுக்குவேன். அப்ப பூசண மஞ்சள் இன்னும் அப்படியே இருக்குது பத்தியா? என்ன மாதிரி ஒத்துமை உனக்கு கிடைக்க மாட்டாயா? இப்ப நீ தாலி காய்ச்சி கடாச்சு போயிட்டாக்கா என்னால எதுவும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? போடி கொண்ட காட்சி போனா பின்னாடி பெண்ணல் காட்சி வர போடி. படம் முன்சாமி, முன்சாம் படம் கோயின்சாமி, கோயின்சாமி படம் ஆர்சாமி. ஒரு பேண்ட்கார வருவாங்க. இந்த லிங்கிகார போனா ஒரு பேண்ட்கார வருவான், ஒரு ஜட்டிக்கார வருவான். எனக்கு ஒரு நைட்டு காட்சி கிடைக்குமா? ரெடியா இருக்குது இப்போ. அதுக்கு மேல பேண்ட தூக்கி விட்டுக்கிறாங்க. காலையில வீட்டுல வந்து அப்பா அம்மா கிட்ட பேசுறது சொல்லு. காலைல வீட்டுக்கு மரும வராளா? உன் மரும வராம பொண்ணு பார்த்து நடிக்க மாட்டேன்ல, எனக்கு திட்ட மாட்டேன்ல அப்படின்னா நான் மேல வரேன். ஒரு நிமிஷம் இருங்க. பழம் வாங்கி ஆமா 8 அடியா இருக்குது. நான் 9 அடியா சேர்ந்து கட்டுறேன். 5000 குத்துறேன். டேய் ராஷா, நான் 8 அடியில 8 ஏத்தி போதுடா. தாலி கட்டுறது இடையில வந்து 8 அடியா இருக்குது. அது ஏத்தி போகுது. அதனால குடும்பம் ஏத்திக்கினே போகுது. 9 அடியா பார்த்து நீ வந்து கட்டி அது ஒத்தா போவோம். எப்படி 5000 கூட குத்துறேன். நான் கட்டுறேன் கையால. நல்லா என்ன பண்றது? ஐயா என் தாலியை கொடுங்கன்ற. என்னப்பா தாலியை கொடுங்கன்னு நான். போயிட்டு ஒரு 10,000 ரூபாய் வச்சு 10,000 ரூபாய் வச்சு நீ என்கிட்ட குடுத்துரு. என்ன இப்படி வேணா? 10,000 ரூபாய் வச்சு என்கிட்ட குடுத்துறியா? குடுத்துறேன். குடுத்துட்டு உடனே வண்டி எடுத்துக்கோ. வண்டி எடுத்து உமால கீரை போண்டா. கீரை போண்டா. பெட்ரோல் உண்டு. வண்டி வந்து. ஆமா பெட்ரோல் உண்டு. உனக்கு வந்தா செலவில்லைனா? அது மட்டுமா? அப்படியே வண்டி எடுத்து பெட்ரோல் போட்டு போயிடுறியா? போயிட்டா போயிடு. பீர் வாங்கிக்கோ. 10 பீர் வாங்கிக்கோ. ஐயோ யார் என்ன மாதிரி இருக்கறாங்க? 10 பீர் பாட்டில் உண்டு செலவு. எந்த சைடுக்கு ஒரு ரூபாய் போயிடு எந்து. செலவு பாரு. எந்துதான் அதிகம். மணியே சிரிப்பா நம்ம கடைக்கு போ, மெட்டி கடைக்கு. 10 சிகரெட் வாங்கிக்கோ. 10 சிகரெட். ஆமா சிகரெட் காசு உண்டு. வட்டி காசு எந்து. செலவு கம்மிடா. எனக்கு கம்மி. ஆமா
டேய் விட்டு போனா எங்கேயோ போக பழகுது இது. இதோட கட் பண்ணி காபரா பண்ணாத வெளியே சொல்லாத. எப்படின்னா நீ போத்து. சார் என் பொருளை கொடு சார். ஏய் வாங்கிட்டல கையில் வாங்கிட்டியா அப்படியே எடுத்துருவா அவரே ஆளிகேர்னா வாங்கிட்டியா வாங்கிட்டேன்பா. அக்கா இல்ல இன்னும் வீட்டு அக்கா இருக்கிறாங்க. அக்கா வீட்டுல அக்கா கிட்ட நம்ம தாலி கட்டி கொடுத்து வேணா நீ ஏப்பா இது குடும்பத்துக்கு ஏத்த பையன் தான் நீ. அடா பாவி வெளிய காபரா பண்ணாதடா. டேய் 4 பேர் ஊட்டு ரகசியம் 4 பேர் சொன்னி 4 விதமா பேசுவான். வெளியே சொல்லாத. போ தாலி கட்டி இப்படியே கட்டி இப்படி மெர்சி ஏறி போடா. அருள் வந்து போச்சு. ஏய் மேல வாடி. அது மட்டும் இல்ல ஏதோ நடந்து போச்சு. நடகாத்த ஆட்டோல போயிச்சு. ஆட்டோல போச்சு. சரி எப்படா உனக்கு ஏதோ ஆம்பளை ஆச்சாரி அறுபட்ட காயம் ஒண்ணுங்க. ஆமையா சம்சாரம் சகலமா இருக்கணும். ஏதோ நடந்து போச்சு. தாலி கட்டுறியா ஆமா. ஏயா இப்படியே கட்டினா எடுக்க வேணும்யா. இந்த செவிடியா மாதிரிலாம் ஆடக்கூடாது எனக்கு. நான் அன்பா கூப்பிடுனாக்கா இந்த கூட்டு சுத்திலாம் காட்டக்கூடாது. இங்க பாரியா மேல தாளத்தோட கட்டணையா தாளம். பொழுது வெஞ்சி போச்சு போல. பிபினாக்கா எந்த பீரா எந்த பீ கூட்டுக்கிறீங்க? தாளம் மேல தொடர்ந்தாயா கட்டணும். நாதசுரடா மங்கள வாத்தியம். இப்ப கேரளா வாத்தியத்துக்கு போச்சு கதையே. தமிழ்நாட்டு பாரம்பரியத்தை மறந்துட்டாங்க. டூர் கேட்கணும். என்னப்பா ஆமா அவளுக்கார விட்டு பேசிக்க. ரேட்டா இப்பெல்லாம் வந்து 10,000 10,000பா. 10,000 ரூபாயா? என்னப்பா 10,000 ரூபாயா? தவுள் எடுத்துட்டு பஸ்ல வர முடியல. கார் வச்சுதான் வர தகுதிப்பா. பஸ்ல கூட்டம் அதிகமா இருக்குது. தவுளுக்காகத்தான் 5,000 எக்ஸ்ட்ரா. ஓ 10,000 ரூபாய் தான் கொடுக்க முடியாது. ஒரு 12,000 ரூபாய் வாங்கிக்கலாம். முடிவாள்ல ரொம்ப நல்லா இருப்ப. இது மயிலக்காரன் மட்டும் இல்ல, இது பெரிய வித்தான் தவுள்ள பெரிய வித்தாங்க. அவங்க அப்பாவோட இருந்து அவங்க தலைமுறை அப்பா சிங்காரம் தாழ்கார் பாவரா. பரபரல இருந்து வரீங்க. இப்ப நாங்க 2 பேரும் செட் ஆகுறோம். இப்போ அது இப்ப கல்யாணம் ஆக போய் எனக்கு சப்தாத்துல மறுபடியும் நீங்க ஒரு கல்யாணம் ஆக போகுது. சண்டை போட்டு போச்சு மாட்டாரோ மறுநாள் கேட்ட போறேன். அதனால கொஞ்சம் ரேட்டு எவ்வளவு கேக்குறீங்க? 15,000 ஆகுதுப்பா. 15. என்னடா ஊர் அடியாக தாலி ஆடுற மாதிரி கேக்குறீங்க நீங்க? தாலி எடுத்து கொடுக்கணும் கேப்பீங்கன்னு பார்த்தா தாலி ஆடுற 15,000 ரூபாயா? என்னடா என்ன உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் 5,000. என்னடா ஜானா ரேட்ல வர மாதிரி வர நீ மரியாதை காதுல. இப்ப 5,000 ரூபாய் கொடுக்க முடியாது. அநியாய ரேட்லாம் போக கூடாது. 5,000 கொடுக்க முடியாது. ஒரு 13,000 ரூபாய் வாங்கிக்கோ. நீ தானே சொன்ன உனக்கமான. அப்ப நான் குறை. சரி ஒரு 18,000 ரூபாய் வாங்கிக்கோ. நல்லா இருப்ப நல்லா இருப்ப. 7 ஊருக்கு கேக்குற மாதிரி மேலும் 7 ஊருக்கு கேக்குற மாதிரி மேலும் நல்லா தட்டமுள்ளான மேலும் தட்டமுள்ள 7 ஊர் கேக்குற மாதிரி புரிஞ்சுக்கிட்டா இல்லையா? நான் என்ன கேட்டேன்? தாலி கேட்கறதுக்கு மேல இருக்குது 7 ஊருக்கு இந்த மாதிரிதான் கேட்கும். இது போலன்னா செத்த மேலம் பாவி செத்த மேலம் கேட்டாக்கா செத்த நேரம் மேல செத்த நேரம் அடிப்பீங்க. குறைக்க மாட்டீங்க. அவர் நல்லா அடிக்கிறாரியா?
அவர் நல்லா அடிக்கிறாரு. அவர் அடிப்போம் ரெண்டு நிக்க வச்சுனா அடிப்பாரு, ஒன்று படுக்க வச்சுனா அடிப்பாரு. அப்படியா? சரி, அது போகட்டையா. ஐயோ, கட்டியா. நீ கஞ்சி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடு. நான் போயிட்டு நீ துணி எல்லாம் மடிச்சு வச்சுக்கிற பத்தியா? இந்த காஞ்ச துணி எல்லாம் ஊர் தலைவர் கிட்டயும் நாட்டாளர் கிட்டயும் அவங்க வீட்டுல இந்த தோச்ச துணிகளை குடுத்துட்டு வந்துடுற. நீ இங்கே பத்திரமா இருக்கியா? இருக்கிற துணி தோச்சு போட்டு நான் வந்துடுறோம். சீக்கிரம் குடுத்துட்டு வந்துடுறியா துணிய? நீ இங்க சாப்பிட்டு துணி தோச்சுக்கிட்டு மறுபடியும் துணி துவைக்கிறதுக்குள்ள நான் வந்துடுறியா?